ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பேங்கிங்க்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் இந்த புக்கோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் இந்த புக் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இந்த புக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் பேங்கிங்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் புக்கு சர்ச் பண்ணும்போது இந்த புக்கு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் காம்போ புக் தான். நம்ம பேங்கிங்கில் ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்மளுக்கு டாபிக்ஸ்னால் ரீசனிங், குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இந்த 3 டாபிக்ஸ் தான். இந்த 3 டாபிக்ஸுமே இந்த புக்கில் வந்துடும். கூட நம்மளுக்கு பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி பேங்கிங்கோட பேசிக்ஸ் படிக்கிறதுக்காண்டி ஒரு புக்கு கொடுப்பாங்க. 4 புக்கு காம்போ தான். இந்த புக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் குவான்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஆர்எஸ் அகர்வால் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த புக்கு வாங்கணும் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அந்த வீடியோவையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா 3000க்கும் மேலே கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட டீட்டெயில் சொல்யூஷனுமே இந்த புக்கில் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ தான் பிகினர் ஸ்டேஜில் நான் பேங்கிங் படிக்க வரேன் அப்படின்னா இந்த புக்கு பிகினர் ஸ்டேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் லெவலில் என்னெல்லாம் நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பேசிக்ஸ் படிப்போம். அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி கொஸ்டின் ஃபஸ்ட்டு பிகினர் லெவலில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் லெவல்லையே கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகினர் லெவலில் உள்ள கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதை படிக்கலாம். இப்போ தான் பிகினராக உள்ளக்க வரீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக குவான்ஸ் எப்படி படிக்கலாம், ரீசனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், குவான்ஸ் யாரோட சேனலில் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் டெலிகிராம் சேனல் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த புக்கோட ரிவ்யூ தனித்தனியாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், ரீசனிங். நீங்கள் பேங்கிங் படிக்க வாரீங்க, என்ட்ரன்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக் படிக்கணுமா, ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ஃபவுண்டேஷனே இங்கே ரீசனிங் தான். அப்போ தான் நம்ம இந்த பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும்னே ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டச் பண்ண வேண்டாம். ஒரு ரீசனிங்கில் ஒரு டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸில் ஒரு டாபிக் படிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த புக்கை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான். ஆர்பிஐ, எக்ஸ்பிஐ, ஐபிபிஎஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா இது லேட்டஸ்ட் எடிஷன். கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட டீட்டெயில் அப்ரோச்சுமே கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் அண்டு லேட்டஸ்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டினும் இருக்குது. அண்டு இது யூஸ்ஃபுல் ஃபார் என்ஆர்ஏ சிஇடி அஸ் வெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா நியூமெரிக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, எம்சிக்யூ கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தனித்தனியாக நம்மளுக்கு பிளட் ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 1, லெவல் 2 அப்படின்னுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு யூஸ்ஃபுல்லான புக் தான். இங்கே பாருங்கள். அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின்ஸ் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவலில் என்னெல்லாம் கற்றுக்கலாம் நான் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கோடிங், டிகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. ஆனால் மெயின்ஸ் லெவலில் மோஸ்ட்டாக நம்மளுக்கு பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நம்மளுக்கு பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து தான் கேட்பாங்க. நீங்கள் அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல அக்யூரஸியோட டைம் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் சால்வ் பண்ணி பழகணும். இந்த ரீசனிங் புக்கோட ரிவ்யூ அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லா டாபிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸும் செக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் புக் பார்க்கலாம்.
குவான்ஸ் புக்குமே அதே மாதிரி தான் 3000க்கும் மேலே கொஸ்டின்ஸ் கொடுத்து அதோட சொல்யூஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் படிக்க வேண்டியது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் தான் குவான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினர் ஸ்டேஜில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுக்கு பேசிக்கான கால்குலேஷன் தெரியணும். அதே மாதிரி டேபிள்ஸ், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட் அண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் அதையும் நீங்கள் படிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன்டேஜ் டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ. இது 1 to 25 வரைக்கும் படித்தா போதும். பேசிக்காக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை 100 போடுவோம். அதே மாதிரி தான் இதில் கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம். 1/2 அப்படின்னா 100%ல் பாதி 50%. அப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரதினா மேம் வந்து ரதினா குவான்ஸ் அந்த யூடியூப் சேனலில் அவங்க வந்து பர்சன்டேஜாக எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணலாம் அண்ட் அதோட ட்ரிக்ஸுமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. குவான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா குவான்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது குவான்ஸுக்கு ஒரு நோட்டு போட்டுட்டு அதில் நம்ம கொடுத்துருக்க என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதாவது சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சிலபஸ்க்குள்ளே என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு டாப்பிக்கும் தான் நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்க ஒரு 3 days 4 days ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு நீங்கள் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் லெவலில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், ப்ரெசன்டேஷன். இந்த டிஐ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸ் லெவல்லையும் சரி ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் சரி. இதுதான் இந்த புக்கோட ரிவ்யூ. நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணும்னு பார்த்துட்டு ஒவ்வொரு டாபிக்ஸும் லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம டெய்லி ரொட்டீனாக என்ன வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 சிம்பிளிஃபிகேஷனாட்டு போடணும். அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதே மாதிரி நம்பர் சீரீஸ். டிஐ வந்து ஒரு செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு டிஐ ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும். ப்ரிலிம்ஸ் லெவலில் இவ்வளோ தான். நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் சிஸ்டம்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். எவ்வளோ நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ நம்ம வந்து கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் எவ்வளோத்துக்கு நம்ம அக்யூரஸியாக போடுறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப மேட்டர். பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்யூரஸி ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கிராமர் தான் படிக்கணும். கிராமரை பொறுத்த வரைக்கும் யார் சேனல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அபித் சாரோட சேனல் தான் யூஸ் பண்ணணும். கிராமர் கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு 21 வீடியோஸ் போட்டிருப்பாங்க. டென்சஸ் அண்டு ஒக்காப், சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரிமெண்ட், ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து ஒரு 21 வீடியோ போட்டிருப்பாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு 500க்கும் மேலே யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸே போட்டிருக்காங்க. ப்ளேலிஸ்ட்டாக ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து CWJ அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி இங்கிலீஷ் அபித் சார் வீடியோ அப்படின்னா அது வந்து தானாகவே நம்மளுக்கு வந்து ப்ளேலிஸ்ட் வந்து வந்துடும். பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த கிராமர் தான். ரெண்டாவது நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங். அந்த கிராமர் வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் எரர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் செகண்ட் விஷயம். தேர்டு ப்ராக்டிக்ஸ். எவ்வளோத்துக்கு நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா எரர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் வந்து படிக்க தான் செய்யணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக்ஸும் லேர்ன் பண்ணிவிட்டு அண்டு ஒரு கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணலாம். அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு
புக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களா, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க எரர் ஸ்ப்ளிட்டிங்கில். ஆன்சரும் நம்மளுக்கு ஏபிசிடின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நம்ம வந்து பினா ஆன்சர் பி கிளிக் பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒக்காபுலரி ரொம்ப முக்கியம். டெய்லியும் ஒரு 5 ஒக்காபுலரி ஆட்டும் படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் லெவலில் 5 ஒக்காபுலரி டெய்லி படிக்க பாருங்கள். அண்ட் ரீடிங் காம்ப்ரிகேஷனும் ரொம்ப முக்கியம். அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ரீட் பண்ணி பழகுங்க. அவ்வளோதான் இந்த புக்கோட ரிவ்யூ. புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன டாபிக்ஸ் இருக்குது அண்ட் என்ன வந்து படித்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோன்னு தான் இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ். பேங்கிங் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்னால் என்ன, அடுத்து பேங்க்கோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அப்படி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. 22 சாப்டர்ஸ் இருக்குது. அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே இருக்குது. லேட்டஸ்ட் எக்ஸாம் என்ன ட்ரெண்டில் வந்து பேங்கிங் அவேர்னஸ் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் இந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்மளே படித்து லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து யார் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஜாக்சன் சார் வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஜாக்சன் சார் தான். ஆனால் இதில் வந்து பேங்கிங் அவேர்னஸில் ஒரு 35 வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த 35 வீடியோஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம கிளாரிட்டி கிடச்சிரும். அந்த 35 வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சாலே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பேங்கிங் அவேர்னஸில் என்ன சொல்கிறாங்க, என்ன வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு அளவு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த 35 வீடியோஸை பார்த்துட்டு இந்த புக்கை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த 4 புக் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தோம். அண்டு பேசிக்காக நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன படிக்கலாம், அதாவது ஃப்ரெஷர் இப்போ தான் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கலாம், அண்டு என்னென்ன டாபிக்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் லெவலில் என்ன இருக்குது, மெயின்ஸ் லெவலில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு புக்கு வாங்குறதோட என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குதுன்னு ஓரளவுக்கு டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணனா புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவுமே பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே நிறைய ஆப் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக்கு வாங்கணும் அப்படின்னா உங்கள் இஷ்டம்தான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வாங்கலாம், அதுவும் உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா நிறைய கூகுள்லேயே நம்ம கொஸ்டின்ஸை போட்டோம் அப்படின்னா அதுவே நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். அண்ட் அடா 247லேயே நம்மளுக்கு கூகுளில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து கூகுள்லேயுமே சர்ச் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். புக்கு வந்து வாங்கணுன்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். புக்கோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ மோஸ்ட்டாக வந்து பிகினர்ஸ்க்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.